இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8:3 இதே மாதிரியான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் காணலாம். ஆனபடியால் பழைய ஏற்பாடாக இருந்தால் என்ன, புதிய ஏற்பாடாக இருந்தால் என்ன, வேதத்தில் இருக்கிற சகலதம், ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிவரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தையினாலேயே நாம் பிழைப்போம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நாம் கேட்கிறது தேவனுடைய வார்த்தையோ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையோ என்பதை முதல் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களுக்கு போவோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இங்கே 2 பிரமாணத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று மனதின் பிரமாணம், மற்றது பாவம் மரணம் என்ற பிரமாணம். மனதின் பிரமாணம் முழுதுமாக அது பலவீனமான ஒரு பிரமாணம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அது தேவனுடைய பிரமாணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைவிட பலமான பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணம். அப்போ மனதின் பிரமாணத்தை நான் செய்ய போகும் போல் அப்போஸ்தலர் சொல்கிறார், மனதின் பிரமாணத்தை நான் நடைமுறைப்படுத்தும் பொழுது என்னுடைய அவயவங்களில் இருக்கிற பாவம் மரணம் என்ற பிரமாணம் முழுதுமாக என்னை சிறையாக்கி கொண்டதே, என்னை சிறைப்பிடித்து கொண்டதே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் மனதின் பிரமாணம். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மனதின் பிரமாணம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிலங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ கடந்த செய்தியில் நாங்கள் குறிப்பாக பார்த்தோம் என்ன மாதிரி என்று சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள், நாங்கள் நியாயப்படுத்தியிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் நியாயப்படுத்தப்பட்டு இருக்கிறபடியினால், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால், தேவனுக்கு முன்பாக நீதியான வாழ்க்கையை நாம் நடத்த வேணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலேயும் அந்த மாதிரியே எதிர்பார்க்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நாம் அறிய வேண்டிய முக்கியமான உண்மை, நம்முடைய சுயபலத்தினாலே அது சாத்தியமாகாது. அப்போ கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தினாலே அது சாத்தியமாகுமே தவிர, நம்முடைய சுயபலத்தினால தேவனுக்கு முன்பாக நீதியாக நடப்பதற்கு நம்மால் முடியாது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் வேண்டிக் கொள்கிறேன், அதாவது ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ வேண்டிக் கொள்கிறேன் என்ற சொல்லுக்கு வருகிறேன். இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரோம கிறிஸ்தவர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி ரோம கிறிஸ்தவர்களை அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அப்போ கிருபையினுடைய அரசின் நிமித்தம், அதாவது பவுல் அப்போஸ்தலர் கிருபையின் அரசை பின்பற்றுகிறபடியினால் அவர் விசுவாசிகளுக்கு கட்டளையிடவில்லை. ஆனால் நியாயப்பிரமாண அரசை பின்பற்றின மோசே கட்டளையிட்டான் என்பதை நாம் காண்கிறோம். அப்போ மோசே கட்டளையிட்டான், பவுல் கெஞ்சி கேட்கிறான். பவுல் என்ன மாதிரி என்றால் கிருபையின் அரசை பின்பற்றினான், மோசே நியாயப்பிரமாணத்தின் அரசை பின்பற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கட்டளை இடுவதற்கு பவுல் அப்போஸ்தலருக்கு போதிய அதிகாரம் இருந்தும் அவர் ரோமர் கிறிஸ்தவர்கள் மேலோ அல்லது வேறு எந்த கிறிஸ்தவர்கள் மேலோ அதிகாரம் செலுத்தவில்லை என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை போதகர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அதை கர்த்தராகிய ஆண்டவர் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்றால் கிறிஸ்து மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து அவனை தனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறபடியினால் வேறு மனுஷர்கள் ஒரு விசுவாசியின் மேல் கட்டளையிடுவதை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் 2 தரம் வெளியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன். அப்போ ஆர் இந்த நிக்கோலாய் மதத்தினர்? தமக்கு கீழ் இருக்கிற, அதாவது போதகர்களுக்கு கீழ் இருக்கிற சபையார் எல்லோரையும், அதாவது பிரசங்கிகள் போதகர்மார்களை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த போதகர்கள்மார் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் எல்லாவற்றையும் சுரண்டுகிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு ஆவிக்குரிய விருத்தியை அவர்கள் கொடுக்காமல், அவர்களை இடவிடாமல் சுரண்டி கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் நிக்கோலாய் மதத்தினர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி வெளியில் 2 தரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வெளி 2:6 வெளி 2:15 நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஆனபடியால் விசுவாசிகள் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு ஊழியக்காரனுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது.
ஆனால் அதே நேரம் சாத்தான் மேலேயும் அவனுடைய அசுத்த ஆவிகள் மேலேயும் இடவிடாமல் போதிய அதிகாரம் செலுத்துவதற்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. அதை விசுவாசிகள் மேலே அதிகாரம் செலுத்த இயலாது. சாத்தான் மேலும் அசுத்த ஆவிகள் மேலும் அவனுடைய சகல கூட்டத்தின் மேலும் அதிகாரம் செலுத்துவதற்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை லூக்கா 10:19 தெளிவாக சொல்லியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியரை நோக்கி கலாத்தியர் 5:1 ஆனபடியினால் அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறேன். அதாவது உங்களை யாரும் அடிமையாக்கி கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. ஆனபடியால் கலாத்தியர் 5:1 நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் போதகரோ அல்லது வேறு யாராகுதலோ அடிமைத்தனத்தின் நுகத்தை உங்கள் கழுத்தில் மேலே போட்டு உங்களை அடிமைகளாக்க நீங்கள் இடம் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு நான் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், சுயாதீனத்தில் நிலைத்திருங்கள் என கூறியிருப்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்தது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதே புத்தியுள்ள ஆராதனை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், தேவனை செவிப்பதற்கு அவர் ஜீவ பலியை உபயோகிக்கிறார். ஜீவ பலியினால தான் தேவனை சேவிக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் தேவனை சேவிக்க முடியாது. ஆனபடியால் விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் போல் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? மாதிரியை பலியாக கொடுத்தார்கள். ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் மாதிரிக்கு போக வேண்டியதில்லை. நிஜம் நம்முடைய கையில் இருக்கிறபடியினால் நாமே ஆசாரியனாக செயற்பட்டு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவன் ஒப்பு கொடுக்க வேணும். கவனமாக கேட்டுங்கள். மிக முக்கியமான விஷயம், பழைய ஆசாரியர் போல இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் மாதிரியை கொடுத்தார்கள். நாங்களோ நிஜத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினால் நாம் ஆசாரியனாக செயற்பட்டு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ தேவனை சேவிப்பதற்கு ஜீவ பலியே உபயோகிக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுதான் அந்த ஜீவபலி, இதுதான் அந்த ஜீவபலி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆசாரியர்களாக நாம் முற்று முழுதுமாக செயற்பட்டு நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொன்ன அதே நேரம் எப்படி ஒப்பு கொடுக்கிறது என்பதை தெளிவாக ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இடவிடாமல் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் எண்ணிக்கொள்ளாமல் இடவிடாமல் எண்ணிக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது ஜீவபலியாக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக அறியுங்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் செயற்பட இனிமேல் அந்த விசுவாசியால் முடியாது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இப்பொழுது ரோமர் 12:1 பார்த்து ரோமர் 12:2 போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கவனமாக அறிந்து கொள்ளணும். மிக முக்கியமான விஷயம் இது. விசுவாசிகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் உலகமாக ஒரு காலமும் மாறக்கூடாது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் உலகமாக மாறக்கூடாது. அப்போ அதனுடைய பொருள், உலகம் செய்கிறது போல நீங்கள் செய்ய வேண்டாம். உலகம் செய்கிறது போல நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்கு கிறிஸ்துவன் நிமித்தம் அவர்கள் ஒளியாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஒளி அவர்களில் பிரகாசிக்கிறது. அவர்கள் இருளாய் போகாமல் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும். அவர்கள் அந்தகாரத்தினால் இருளடைந்து குமாரனை பற்றும் விசுவாசத்தை, உப்பின் சாரத்தை இழந்து போனால் வேறு எதற்கு அவர்களை பாவிக்க முடியும்? ஆனபடியால் விசுவாசிகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் உலகமாக மாறக்கூடாது. அவர்கள் விசுவாசிகள் ஒளியாக இருக்கிறார்கள். அவர்கள் இருளாய் போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தை, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், இதுதான் அந்த உப்பின் சாரம். அதனை இழந்து போகாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போ லூக்கா 14:34-35 சொல்லப்பட்டிருக்கிறத கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி லூக்கா 14:34-35 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:13 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் பின்வருமாறு அறிவித்திருக்கிறார். கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இருக்க வேணுமாய் இருந்தால் என்ன செய்ய வேணும் என்றதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக 2 கொரிந்தியர் 6:14-18 சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான வேத வாக்கியங்கள். துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்களால் முற்று முழுதும் கவனிக்கப்படாத வேத வாக்கியங்கள் இது. ஆனால் இதுதான் மிக முக்கியமான வேத வாக்கியம். இதனை அனுசரிக்காமல் விட்டால் வெகு சீக்கிரத்தில் கிறிஸ்தவன் உலகமாக மாறுவான் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன 2 கொரிந்தியர் 6:14-18 சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசி
தீமைக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அவிசுவாசிகளிடத்தை விட்டு பிரிந்து போங்கள். கிறிஸ்துவ சரியான முறையில் பின்பற்றாத கிறிஸ்தவர்களை விட்டு பிரிந்து போங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:14-18 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ முடியும் என்பதை பற்றி சுருக்கமாக அதே நேரம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் 2 ஐக்கியம்தான் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 2 ஐக்கியம். ஒன்றில் ஒருவன் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கலாம், இல்லையேல் அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கலாம். 2ஓடும் தான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று அவனால் சொல்ல முடியாது. அது ஒரு காலமும் இயற்கையாகவே சாத்தியப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏதாவது ஒன்றோடு தான் ஐக்கியமாக ஒருவன் இருக்க முடியும். ஒன்றில் கிறிஸ்துவோட அல்லது உலகத்தோடு தான் ஐக்கியமாக இருக்க முடியும். ஏனெனில் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன் அவ்விசுவாசிகளோட பிணைக்கப்பட முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியமுள்ள ஒருவன் ஒரு காலமும் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்பட முடியாது. அவனுக்கு அநீதியோடு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு இருளோடு ஐக்கியம் இல்லை, அவனுக்கு பேலியாளோடு இசைவில்லை, சாத்தானோடு இசைவில்லை. அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். அவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் அவனில் வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 படி தேவன் அவனில் வாசமாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே அது சாத்தியமானது. கலாத்தியர் 3:13-14 இது விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன்னுடைய சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றவுடன், அப்போ அதன் அர்த்தம் என்ன? அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவுடன் உலகத்திலிருந்து அவன் பிரிந்திருக்க வேண்டிய தீர்மானத்தை எடுத்தே ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைந்த உடனே அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், உலகத்திலே இருந்து அவன் பிரிந்திருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை அவன் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்தின் அணுகுமுறை அந்த விசுவாசியினுடைய அணுகுமுறைக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்தின் அணுகுமுறை ஒரு மாதிரி, விசுவாசியினுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி. 2ம் ஒரு காலமும் ஐக்கியமாக இருக்க முடியாது. ஆனபடியால் விசுவாசி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். என்ன அந்த தீர்மானம்? உலகத்தை விட்டு பிரிந்திருப்பதை அவன் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேணுமே தவிர
தன்னைத்தான் தனிமைப்படுத்தக்கூடாது, தன்னைத்தான் தனிமைப்படுத்தக்கூடாது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேணும். தனிமைப்படுத்துவானாயிருந்தால் இந்த பூமியிலே அவன் இருக்கிற நோக்கம் அர்த்தமற்றதாக போய்விடும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரிந்து போங்கள் என்று சொல்லிக்க, அதாவது தனிமையாக போக வேண்டியவில்லை. ஒரு காலமும் என்ன மாதிரி என்றால் உலகத்தில் இருக்க வேணும். அதாவது உலகத்தை விட்டு பிரிஞ்சு முழுதுமாக ஐசோலேஷன், அதாவது தனிச்சு போயிருக்கிறதல்ல அதன் நோக்கம். உலகத்தில் கட்டாயமாக இருக்க வேணும். அவசியம் ஏற்படுகிற நேரம் இந்த உலகத்துக்கு நிச்சயமாக, அதாவது கிறிஸ்தவன் இல்லையா இருந்தால் வேறு யார் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறது? ஆனபடியால் அவன் தன்னை முழுதுமாக தனிமைப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகையால் விசுவாசிகள் அந்த அசுத்த ஆவிகளினால முற்றிலும் அழுக்கடைந்த, களங்கமடைந்த, அசுத்தமான, வீணான இந்த உலகத்தோடு எவ்வித தொடர்பும் இல்லாமல் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் தன்னைத்தான் தனிமைப்படுத்தக்கூடாது என்பதை 1 கொரிந்தியர் 5:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கட்டளையை ஆதியாகமம் 12:1, 2 கொரிந்தியர் 6:14-18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை கிறிஸ்தவர்கள் உதாசீனம் செய்தால் தேவன் அதனை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவசம் தெரியாமல் இருப்பதற்கு அவனுடைய சுயபலத்தால் முடியாதென்ற உண்மையை அடுத்ததாக அவன் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய சுயபலத்தினாலே அது சாத்தியமாகாது. ஆயினும் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவன் அடிக்கடி தேவன் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவனை பாதுகாப்பார் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தங்களுடைய சொந்த முயற்சியினாலே அது முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் முடியும். விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை லூக்கா 9:23 சொன்னதன்படி லூக்கா 14:27 சொல்லி இருக்கிறதையும் அவன் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவன் வாழ வேணுமாயிருந்தால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உலகத்தினிடம் நம்முடைய தேவைகளுக்கு நாடாமல், கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரு பொழுதும் உலகத்தினிடம் நம்முடைய தேவைகளுக்கு நாடாமல் சர்வ வல்லவரிடம் நம்முடைய தேவைகள், சகல தேவைகளையும் பெற்றுக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவ கைப்பிடித்த நாளில் இருந்து அந்த மணவாளன் மணவாட்டியை பராமரிக்க வல்லவராக இருக்கிறபடியினால ஒரு காலத்திலும் உலகத்திடம் போய் நம்முடைய தேவைகளை எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாவற்றையும், சகல தேவைகளையும் தேவனிடத்தில் கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கிறிஸ்தவர்கள் உறுதியாக இருப்பார்களாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.